ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக ரோபோ வேக்கம் கிளீனரை போட்டிருக்கிறாங்க. அது போன வேகத்தில் இந்த சேரையும் சேர்த்து இழுத்துருக்கு. அவ்வளவுதான், சத்தம் கேட்டதும் ரெண்டு பேரும் பறந்தடிச்சு ஓடி இருக்கிறாங்க. முதல் ஆளாக ஓடுனது இந்த பூனை தான். இங்கே நம்ம பார்க்குறது புல்லை கட் பண்ணுறதுக்கு எப்படியோ விதவிதமான மிஷின்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. இந்த லேடி ரொம்ப ஈஸியா இந்த வேலையை ரொம்ப சுறுசுறுப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்குல்ல. கொஞ்ச நேரத்துல அந்த இடமே வேற மாதிரி கிளீன் ஆயிடுச்சு. இங்க நம்ம பாக்குறது திரையில எடுக்கிற படங்கள் எப்படி படமாக்கப்படுது அப்படின்னு தான். இங்க ராணி குதிரை மேல வர்றாங்களாம். பின்னாடி இருக்கிற குதிரை எல்லாம் உண்மையான குதிரை, ஆனா இந்த குதிரை மட்டும் போலியானது. பொம்மை மாதிரி ஒரு குதிரையை ரெடி பண்ணி அந்த குதிரையில நிஜமாவே வர மாதிரி எவ்வளவு அழகா படமாக்கி இருக்கிறாங்க. இங்க தண்ணி குழாயில தண்ணி வரதை தான் பார்த்திருப்போம். ஆனா பனிக்காலத்துல இப்படித்தான் பனி கட்டி வரும் போல. அது பாட்டுக்கு சரசரன்னு வந்துகிட்டே இருக்குது. ஃப்ரிட்ஜில் கூட இவ்வளோ ஐஸ் கட்டி இருக்காது போல. இந்த குழாயில தான் எவ்வளோ ஐஸ் கட்டி. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட தண்ணி வருமா அப்படின்னு பார்த்தா இன்னும் தண்ணியை காணல. இந்த ஐஸ் கட்டியை தான் உருக்கி எடுக்கணும் போல. அடுத்து இங்க பாக்குறது அணில் தண்ணி குடிக்கிறதுக்கான டெக்னிக்கை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. மனுஷங்க எப்படியெல்லாம் வேலை பார்க்கறாங்க அப்படின்னு இந்த விலங்குகள் தூரத்துல இருந்தா கூட ரொம்ப கவனிச்சு பார்க்கும் போல. இங்க பிஸ்கட்டை உட்கார்ந்து எடுத்துட்டு போகாம இந்த பறவை பறந்துட்டே எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிச்சு. ஆனா கடைசியில கிடைக்கல. அடுத்தது இங்க நம்ம பாக்குறது ஒரு ஆமைக்கு உதவி செய்யற ஒரு மாடு தான். இந்த ஆமை தலைகீழ புரண்டுடுச்சு. இப்ப யாராவது திருப்பி போட்டா மட்டும்தான் அதால நகரவே முடியும். இதை புரிஞ்சுக்கிட்ட மாடு அதுக்கு அழகா உதவி செஞ்சிருக்கு. எங்க இந்த வீடியோல இந்த டிவியை எவ்வளவு குத்துன்னு குத்துனாலும் உடையவே உடையாது அப்படின்னு டெமோ பண்ணிட்டு இருக்கிறாராம். அப்படியான்னு கேட்டுட்டு இவர் ஒரு பஞ்ச் அடிக்கவும் அது அப்படியே உடஞ்சு போச்சு. இந்த மாதிரி சொல்லும் போது கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் போல. எங்க இந்த வீடியோல குட்டி பூனை வேணும்னே தூங்கிட்டு இருக்கிற அந்த நாய்கிட்ட வந்து வம்பிழுத்துட்டு இருக்கு. இங்க பூனை அதோட குட்டிகளோட சேர்ந்து இருக்குது. இது டிஸ்டர்ப் பண்றதுக்காக இன்னொரு பூனை வந்திருக்கு. பூனைக்குட்டியை ஓனர் கூட தூக்க கூடாதான், உடனே வேகமா வாங்கியிருக்கு. இங்க இவரு பூனைக்குட்டியை சாப்பிடுற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்திருக்காரு. அவ்வளவுதான், பெரிய பூனை அவர் முகத்திலே எகிரி குதிச்சிருக்கு. இங்க இந்த பூனை இந்த குட்டி பூனையை மிரட்டி அனுப்பியிருக்கு. அவ்வளவுதான், இந்த தாய் பூனைக்கு கோபம் வந்து அது திரும்ப மிரட்டுது. செல்ல பிராணிகளோட உலகம் ரொம்ப ஆச்சரியமானதுதான். இந்த பூனைக்குட்டிகளை பாதுகாக்கிறதுல அந்த தாய் பூனைகள் எவ்வளவு அக்கறையா இருக்குது. புதுசா பிறந்திருக்கிற பூனைக்குட்டிகளை தொட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா அது தொட்டு பார்த்தாலே இந்த பூனைக்கு அவ்வளவு கோபம் வருது. விட்ட கையையே கடிச்சிரும் போல. அடுத்தது இங்க நம்ம பாக்குறது ஒரு முழுசா வேக வச்ச முட்டை. இதை பாட்டிலுக்குள்ள போடும்போது அது எப்படி போகுது அப்படிங்கிறது தான். முட்டை என்னதான் பெருசா இருந்தாலும் அந்த பாட்டிலோட மூடிக்கு ஏத்த மாதிரி அது பாட்டுக்கு ரொம்ப ஈஸியா உள்ள போயிடுச்சு. அடுத்தது இங்க ரொம்ப நம்ப முடியாத ஒரு சம்பவத்தை தான் பாக்குறோம். இந்த கார் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இத்தனை மாடுகள் ஓடி வந்திருக்கு. மாடுகள் எல்லாம் பின்னாடி ஓடி வரதை பார்த்ததும் எல்லாரும் அந்த வண்டியை நிறுத்தி இருக்கிறாங்க. அந்த வண்டிக்கு அடியில ஒரு கண்ணுக்குட்டி மாட்டி இருக்குதான். அதை காப்பாத்துறதுக்காக தான் இத்தனை மாடுகள் சத்தம் போட்டுட்டே ஓடி வந்திருக்கு. எல்லாரும் இதை புரிஞ்சுக்கிட்டு வண்டியை நிறுத்திட்டாங்க. கூட்டமும் கூட்டிடுச்சு. மாடுகள் அந்த இடத்தை விட்டு போற மாதிரி இல்ல, அந்த வண்டியே சுத்தி வந்திருக்கு. கடைசியில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த காரை தூக்கும் போது தான் தெரிஞ்சது கீழே ஒரு கண்ணுக்குட்டி மாட்டி இருக்கிற விஷயமே. சின்னதாக அடிபட்டு இருந்தது. அந்த கண்ணுக்குட்டி ரொம்ப பத்திரமா வெளியே வந்து சேர்ந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த மாடுகளுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு. ரொம்ப சந்தோஷத்தோட இந்த கண்ணுக்குட்டியை கூட்டிட்டு எல்லாமே சேர்ந்து போயிருக்கு. அதோட பாசத்துக்கு அளவே இல்லைதான். அடுத்ததான் இங்க இந்த வீடியோல மதில் மேலே ஏறி இந்த வீட்டுக்குள்ள போகலாமா அப்படின்னு ரெடியா நிக்கிற ஒரு பூனையை பாக்குறோம். ஆனா இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி மட்டும் வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ரெண்டு டாகும் ரெடியா நிக்குது. அடுத்ததான் இங்க வீட்டுல ஒரு பெரிய குத்துச்சண்டையே நடக்குது. வீட்டுல இருக்கிற நாயும் பூனையும் யாரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறது அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சண்டை போட்டி போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த அளவு மோதிக்கும் அப்படிங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியல தான். யாரும் விட்டு கொடுக்குற மாதிரியும் தெரியல. இதே மாதிரி தான் இங்க இந்த பெரிய நாய்கிட்ட வம்பிழுக்கிறதுக்காகவே இந்த பூனை ரெடியா பக்கத்துல வந்து நிக்குது. முதல் அடியை கொடுத்து விளையாட்டு தொடங்கினதே இதுதான். அடுத்ததான் இங்க இந்த நாயை வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த தெருவில் இருக்கிற பூனைகளுக்கு சேட்டையை பாருங்க. இந்த தெரு பக்கம் மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு திருப்பி அனுப்பி விட்டுருக்கு. அடுத்ததான் இங்க குத்துச்சண்டைக்கு எங்கேயும் போய் பிராக்டிஸ் பண்ணவே வேண்டாம் போல. எல்லாத்தையுமே இந்த பூனை ஏற்கனவே நல்லாவே கத்து வச்சிருக்கு. இந்த நாய் அடி வாங்குறதுக்கே வளர்ற மாதிரி அத்தனை அடியும் வாங்கிட்டு நிக்குது. அடுத்ததான் இங்க வீட்டுல இருக்கிற செல்ல பிராணிகள் வந்துட்டு போறதுக்காக வீட்டுல இப்படி ஒரு பாதையை போட்டு வச்சிருக்காங்க. இப்ப இந்த நாய் வெளியே போயிட்டு உள்ள வரதுக்காக பாக்குது. ஆனா உள்ள எக்காரணம் கொண்டு விடவே மாட்டேன் அப்படின்னு தடுத்து வெளியே அனுப்பி விட்டுருக்கு இந்த பூனை. அடுத்ததான் இங்க வெறித்தனமா தொடங்குற இந்த சண்டை கடைசியில பூனையோட கையை இந்த நாயோட வாயில மாட்டிக்கிச்சு. கையை மட்டும் எப்படியாவது வெளியே எடுத்துட்டா போதும் அப்படின்னு அதுகிட்ட போராடிட்டு இருக்கு இந்த பூனை. ஆனா கையை மட்டும் விட்டுட்டா நீ அடிக்க ஆரம்பிச்சிருவா அப்படின்னு இந்த நாய் விடவே மாட்டேன் அப்படின்னு ஒரேடியா படுத்துக்கிச்சு. இங்க ரோட்ல வாக்கிங் போயிட்டு இருக்கிற அந்த நாய்கிட்ட வேணுனே வம்பிழுக்கிறதுக்காக வந்திருக்கு இந்த பூனை. சும்மா போற நாயா இருந்தாலும் இப்படி வேணுனே போய் வம்பிழுத்துட்டு வரதுல இதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் போல. பத்திரமா அந்த நாயை இழுத்து கூட்டிட்டு போயிட்டு
போயிட்டாங்க. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கிற இந்த குட்டி டாக் அந்த பூனைக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பூனையும் எவ்வளோ பத்திரமா அதை தூக்கி வச்சுக்குது. நம்பவே முடியல, கீழே போட்டுறக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்குதான். இப்படியெல்லாம் வம்பிழுத்துக்கிற பூனையும் நாயும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா இதுங்க ரெண்டு தான் சண்டை போட்டுச்சா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த அளவுக்கு சமாதானம் ஆயிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவிலே கேமராவில் பதிவான விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.